ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல இப்ப சமீபத்துல எக்ல நைட்ரோஃபியூரான்ங்கிற ஆன்டிபயோட்டிக் கண்டாமினேட் ஆயிருக்கு. இந்த எக் எல்லாம் சாப்பிட்டா கேன்சர் வந்துரும் அப்படின்ட்டு சோசியல் மீடியா போஸ்ட்ல நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்தது. அத பத்தி நான் பேச போறேன். செகண்ட் வீக் ஆஃப் டிசம்பர்ல ஒரு ஸ்பெசிபிக் பிராண்ட் ஆஃப் எக்ல வந்து நைட்ரோஃபியூரான் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக்கோட ட்ரேசஸ் இருக்கு. அந்த நைட்ரோஃபியூரான் ட்ரேசஸ் இருக்கிற எக் நம்ம ரொம்ப நாள் சாப்பிடும்போது நமக்கு வந்து கேன்சர் வரும் அப்படின்ட்டு சோசியல் மீடியால ஏகப்பட்ட போஸ்ட் வந்துட்டு இருந்தது. உடனே நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி, நம்ம இந்தியால இருக்கிற ஸ்டேட்ஸ்ல இருக்கிற எல்லா ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிஸ்க்கும் ஆர்டர் பண்ணாங்க. எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எக்க ரேபிடா செக் பண்ணணும், அந்த நைட்ரோஃபியூரான் ட்ரேஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு யாராச்சும் இந்த நார்ம்ஸை வயலேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள ஸ்ட்ரிக்டா பனிஷ் பண்ணணும். கூடவே FSSAI சொன்னாங்க அக்ராஸ் இந்தியா இந்த நைட்ரோஃபியூரான் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றத பேன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபுட்ல இந்த நைட்ரோஃபியூரானுடைய ட்ரேசஸ் வந்து 1.0 மைக்ரோகிராம் பர் கேஜி ஆஃப் ஃபுட் வந்து இருக்கலாம். இந்த ட்ரேசஸ் வந்து எப்படி வருதுன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல, நம்மளோட ஏர்ல, சாயில்ல, வாட்டர்ல இருக்கிற கண்டாமினேஷன் மூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லா வந்து எக் லேப் டெஸ்ட் பண்ணி லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க. அதே சமயத்துல அந்த பர்டிகுலர் பிராண்டட் எக்ஸையும் செக் பண்ணிட்டு அந்த எக்ல 0.73 மைக்ரோகிராம்ஸ் பர் கேஜி தான் நைட்ரோஃபியூரான் ட்ரேசஸ் இருக்கு. ஆனா இவங்க சொல்ற லிமிட் 1.0 மைக்ரோகிராம். சோ இவங்க வச்சிருக்க லெவலை விட கம்மியா தான் இருக்கு. அதனால பயப்பட வேணாம் சொன்னாங்க. சோ இந்த நைட்ரோஃபியூரான் எதுக்காக பவுல்ட்ரிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்ம்ல இந்த பவுல்ட்ரி, ஷ்ரிம்ப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து வளர்க்கும் போது கறிக்காகவோ இல்ல முட்டைக்காகவோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அது சிக்காகாம இருக்கணும். ஃப்ரீக்வெண்டா சிக்காச்சுன்னா அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா பேர்ட் வந்து பெருசா வளர முடியாது. ஸோ இவங்களுக்கு கறியோட அளவு கம்மியாகும், பிளஸ் எக் ப்ரொடக்ஷனும் லேட் ஆகும், ப்ரொடக்ஷனும் கம்மியாயிடும். அப்படிங்கிறதுனால இந்த நைட்ரோஃபியூரான் ஆன்டிபயோட்டிக் இந்த பேர்ட்ஸ், ஷ்ரிம்ப்ஸ் இதெல்லாம் வளர்த்தாங்க. ஆனா இப்ப இந்த ஆன்டிபயோட்டிக்க கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. காரணம், ரொம்ப நாள் இந்த மாதிரி நைட்ரோஃபியூரான் ட்ரேஸ் இருக்கிற எக் சாப்பிடும்போது அதுல கேன்சர் வரும் தான். இப்ப ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி FSSAI திரும்ப வந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து எக்க லேப் டெஸ்ட் பண்ணதாகவும் அதுல இந்த மாதிரி நைட்ரோஃபியூரானோட ட்ரேசஸ் அலார்மிங்கா இல்ல, சோ எக்ஸ் ரொம்ப சேஃப் ஃபார் கன்சம்ஷன் சொல்லியிருக்காங்க. FSSAI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அபிஷியலா வர அட்வைசரிஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த அபிஷியல் அட்வைசரிஸ் தான் சயின்டிபிக் எவிடன்ஸோட இருக்கும். மற்றபடி எந்த ரூமர்ஸும் நீங்க நம்பாதீங்க. எக் சேஃப் ஃபார் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இன்னைக்கு டேக் அவே நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக் ஒரு ஹை குவாலிட்டி புரோட்டீன், அதாவது எல்லா எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற ஒரு ஃபுட்டு. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் வந்து அஃபோர்டபிள், எல்லாராலையும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு. அதனால எப்போதும் போல தொடர்ந்து இந்த ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டான எக்க நம்ம பயப்படாம சாப்பிடலாம், எந்த வரிஸும் இல்லாம எக்க நம்ம சாப்பிடலாம்.